6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 இன்டீஜர்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல 11th சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் அதாவது இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டு ஸ்மால், அதாவது பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண் எடுத்து எழுதணும். இங்கே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதாவது முழுக்கள். அப்படின்னா எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ஜீரோ இருக்கும். நம்பர் லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டரில் ஜீரோ, இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு ஏற ஏற உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூஸாக வரும். இப்போ டிசெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பெருசுல இருந்து சின்னது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம்? பெருசுன்னா பாசிட்டிவ் பெருசா நெகட்டிவ் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் பெருசு. அப்போ நம்ம முதல்ல பாசிட்டிவ் வேல்யூஸை அண்டர்லைன் பண்ணிப்போம். 14, 27, 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 அப்புறமா போட்டுக்கலாம் 11. இப்போ இதில் எது பெரிய வேல்யூ அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் எது பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 முடிச்சதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எது பெரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 15, அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 14. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 0வை போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் வேல்யூஸை நான் சர்க்கிள் பண்ணுறேன். -14 இருக்குது, -9 இருக்குது, -17 இருக்குது. பாசிட்டிவில் பிரச்சனை வராது, நெகட்டிவ் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். அதாவது பெருசுன்றது இங்கே சின்ன நம்பரு, சின்னதுன்றது பெருசு நம்பர், பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்போது டிசெண்டிங்னா பெருசுல இருந்து சின்னது இல்லைங்களா, நம்ம உடனே என்ன யோசிப்போம்? 17 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிங்கன்னா -17 இருக்கிறதுனால இது சின்ன நம்பராக போயிடும். அப்படின்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ இதில் நம்பர் வைஸில் எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா -9. அப்போ இதுதான் அடுத்த பெரிய நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா -14, அதுதான் அடுத்த பெரிய நம்பர். லாஸ்ட்டாக தான் என்ன எடுத்து எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா -17. கண்டிப்பாக ஒரு நம்பருக்கு நடுவில் கமாஸ் போட மறக்காதீங்க. நீங்கள் கமாஸே போடாமல் -14, -7 எழுதுனீங்கன்னா இது நீங்கள் இந்த ஆன்சர் கரெக்டாக எழுதலை அப்படின்றதுக்கு உண்டானது. ஸோ கமா போட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், இதே கான்செப்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். முதல்ல டிசெண்டிங்னா என்ன அர்த்தம்? பெருசுலேருந்து சின்னது. அப்போ பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டோ அண்டர்லைனோ ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ 65, 78, 400. அப்போது இதில் யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிசெண்டிங்கில் வரக்கூடிய நம்பர் 400 எழுதுனதை ஒரு டிக் போட்டுக்கணும். அடுத்த பெரிய நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 78. அடுத்த பெரியவங்க யார்? 65. முடிஞ்சிடுச்சுங்களா? 0 இருக்குதான்னு பாருங்க. இல்லையா? அப்போ அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ மைனஸ் நெகட்டிவாக ஃபஸ்ட் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலேயே எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ சின்னது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா -46 எழுதியாச்சு. அடுத்த சின்ன நம்பர் என்னது? -99. அடுத்த சின்ன நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா -120. அடுத்தது பார்த்தீங்கன்னா -600. ஸோ இதுதான் செகண்ட் ஒன்னுடைய சொல்யூஷன். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெருசாக நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பர் இது, அதே மாதிரி 555, அதே மாதிரி 4 தடவை 7 வருது. ஸோ டிஃபால்ட்டாக இதுதான் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7777 எழுதியாச்சுங்களா? ஒரு டிக்கை போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5ல் ஆரம்பிக்கக்கூடியது தான் நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 333. அடுத்தது பார்த்தீங்கன்னா 111. ஓகேங்களா? 0 இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அடுத்ததான் நம்ம செக் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? எது சின்னதோ அதுதான் பெருசு. அப்போ டிசெண்டிங் இல்லைங்களா? அப்போ பெருசுலேருந்து சின்னது எடுத்து எழுதணும். நெகட்டிவ்னா ஆப்போசிட்டாக எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ 222ன்றது நம்பர் வைஸ் சின்னது, ஆனால் டிசெண்டிங் நெகட்டிவ் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த 4 ஆரம்பிக்கிறது. ஸோ தட் இஸ் -444. அடுத்தது பார்த்தீங்கன்னா -666 அண்ட் லாஸ்ட்டில் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -888. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சம்ம ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.